ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் கறி சிக்கன் கறி வைக்க போகிறேன். அதாவது கறி கோழியில் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ அடுப்பை சட்டியாக அடுப்பில் வச்சுட்டு என்ன விட போகிறேன். சட்டி சூடாயிட்டுது. இப்போ கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. எண்ணெய் கொதிக்கட்டுக்கும். சட்டி சூடாயிட்டுது, எண்ணெயும் கொதிச்சிட்டுது. நான் இப்போ இஞ்சி பூண்டு உள்ளது சேர்க்குறேன். அதோட கருவேப்பிலை, ரம்பையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அது வேலை கிளறி விட்டுட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்க்குறேன். முழுசாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். வடிவாக அதை பிரட்டி விட்டுட்டு இந்த கோழி வச்சு கொஞ்சம் குழம்பு தன்மையாக இருந்தால் தான் சாப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கோழி கறி செய்கிற மாதிரி தான் செய்யணும். இது நாட்டுக்கோழி இல்லை, இது கறி சிக்கன்னு சொல்லுவாங்க, கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் இந்த கறி வைக்க போகிறேன். வெங்காயம் மிளகா நல்லா வதங்கட்டுக்கும். வெங்காயம் மிளகா வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ நான் இதோட சிக்கனை சேர்க்க போகிறேன். வெட்டி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன். இதை சேர்க்குறேன். உங்களுக்கு வடிவாக கிளறி விட்டுட்டு கழுவிட்டு இப்போ கொஞ்சம் இதுக்கு உப்பு சேர்ப்போம். பார்த்து கொஞ்சமாக சேர்ப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு வடிவாக கிளறி விட்டுட்டு இதை இப்போ வடிவாக மூடி விடுவோம். நான் தக்காளி பழம் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் சேர்க்கலாம். நான் தக்காளி பழம் சேர்க்கல. இப்போ மூடி விடுவோம். இப்போ நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது. இடையே எடுத்து வடிவாக பிரட்டி விடணும். நல்லா இந்த கோழி கடைசி ஒரு 20-30 நிமிஷம் அப்படி வேகணும். அவிஞ்சா தான் சாப்பிட நல்லா இருக்கும். பிந்து இருக்கிற தண்ணியில் அவியட்டுக்கும். இப்போ சிக்கன் வடிவாக அவிஞ்சிட்டுது. 30 நிமிஷம் விட்டேன்னா இப்போ நான் இதுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நல்லா கட்டிப்பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் இப்போ சேர்த்துட்டேன். தேங்காய் பால் நல்லா அவியட்டுக்கும். இது நான் இப்போ கொஞ்சம் நல்லா குழம்பு கறியாக வைக்க போகிறேன். இப்போ நல்லா பால் கொதிச்சுட்டு வந்துட்டுது. இப்போ நான் யாழ்ப்பாண கறித்தூள் சேர்க்க போகிறேன். இது எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம். நான் ஒரு 2.5 கரண்டி போட்டிருப்பேன். போட்டுட்டு நல்லா வடிவாக இருக்க பிரட்டி விடுவோம். தூள் கரையாமல் இருக்கும். கரைச்சிட்டு விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு உப்பு புளி வைப்போம். சரியாக இருக்காண்டு உப்பு காணாமல் இருக்கு. நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்து சேருங்க. காணும் உப்பு வடிவாத்தூள் நல்லா இறைச்சியோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரட்டும் பாலோட. கடைசியாக இதுக்கு ஃபினிஷிங்குக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்க்க போகிறேன்.
நான் வந்து பெருஞ்சீரகத்தையும் கருவேப்பிலையையும் கொஞ்சம் கருவாப்பட்டையும் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுதான் சேர்க்க போகிறேன் ஃபினிஷிங்குக்கு. அதில் வாசமாக இருக்கும். வந்து ஃபினிஷிங்குக்காக பெருஞ்சீரகத்தூள் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கடைசியாக தேசிக்காய் அப்படி விட்டால் சரி. இதுதான் சிக்கன் கறி, அதாவது கல்பட் கோழின்ற கறி, கோழி குழம்புன்னு சொல்லுவாங்க. இனி வந்து நாங்கள் சர்வ் பண்ணலாம். கடைசியாக தேசிக்காய் அப்படியே சேர்த்துட்டு மத்தியான சாப்பாடு ரெடி. ஒயிட் ரைஸும், இது வந்து சிக்கன் பிரட்டல் மாதிரி செய்திருக்கிறேன். கணக்க பால் விடாமல், கறித்தூள் போடாமல், மிளகுத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து கறி கோழி குழம்பு மாதிரி, அதை லாங் வீடியோ போட்டிருக்கிறேன். பருப்பும் புடலங்காயும் பால் கறி வச்சுருக்கிறேன், முட்டையாக வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களோட மத்தியான நேர சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.